செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தமிழகத்தில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலை தற்போது வரை 39.43% வாக்குகளானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் கூற கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், கூடுதல் விவரம். 40% வாக்கு பதிவாகியிருக்கிறது. மக்களவை 39 தொகுதிகளிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது. வெயில் காரணமாக சென்னையில காலையில வாக்குப்பதிவு இருந்தாலும் தற்போது அது அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. ஓவராலா பார்க்கும்போது இந்த பர்சன்டேஜ் என்பது ஒரு 40% கடந்திருக்கிறது என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்தித்து அதிகாரப்பூர்வமான சதவீதத்தை பகிர்ந்து கொள்வார். ஒவ்வொரு மக்களவை தொகுதியிலும் எவ்வளவு வாக்கு சதவீதம் பதிவாகி இருக்கிறது என்பது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும். ஆனால் 40% கடந்திருக்கிறது அப்படிங்கிறது தற்போதைய தகவலாக இருக்கிறது. அந்த வகையில பார்க்கும் போதுதான் இந்த வாக்கு சதவீதம் வரக்கூடிய நேரங்களில் அதிகரிக்குமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இதனுடைய தாக்கத்தின் காரணமாக இந்த 40% மேலும் ஒரு 30% அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இறுதிக்கட்ட வாக்கு சதவீதம் என்பது ஒரு 4 மணி, அதை கடந்த 5, 6 மணி வரை வாக்குப்பதிவு என்பது நடைபெறும். 6 மணிக்கு முன்னதாக வாக்குச்சாவடியில் வரக்கூடிய அனைத்து வாக்காளர்களும் வாக்களிப்பதற்கு டோக்கன் வழங்கப்படும். இதன் காரணமாக கடந்த 2019 மக்களவைத் தேர்தலை ஒப்பிடும்போது 72% என்ற வாக்குப்பதிவை கடக்கிறதா என்பது குறித்தான அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு என்பது வெளியாகும். அதுவரை தற்போது 40% வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுவார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.